வணக்கம், வெல்கம் டு வெற்றியடைவோம் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். நம்ம வெற்றியடைவோம் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் சார்பாக டார்கெட் டிஎன்பிஎஸ்சி 2026 ஃப்ரீ கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் 2.0 அப்படிங்கிறது நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த ஃப்ரீ கிளாஸ் அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்மளுடைய டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஃபேமிலியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த ஃப்ரீ கிளாஸில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் தமிழில் அறநூல் தொடர்பான செய்திகளில் நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400. ஸோ இது நியூ புக்கில் எங்கே இருக்குது, ஓல்டு புக்கில் எங்கே இருக்குது, நியூ புக், ஓல்டு புக்கு கண்டென்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் பாயிண்ட்ஸ், இது எல்லாமே சேர்த்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ மட்டும் பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து படித்தாலும் ஓகே, இல்லை நான் ஸ்கூல் புக்கு ரெஃபர் பண்ணாலும் ஓகே. ஆனால் இந்த வீடியோ மட்டும் போதுமானது. இந்த 3 தலைப்புக்கும் எல்லாமே கவர் பண்ணி இந்த வகுப்பில் வந்துடும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாமா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலடியார் பற்றி செய்திகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ நாலடியார் பற்றி செய்திகள் நீங்கள் நியூ புக்கு, நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறது நியூ புக்கு, ஓல்டு புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் அவுட் சோர்ஸ்லேருந்து என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் இருக்குது, முக்கியமான பாயிண்ட்ஸ், அது எல்லாமே சேர்த்து நான் சொல்ல போகிறேன். நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த பிடிஎஃப் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறலாம் சொல்லக்கூடாது. நீங்களாக நோட்ஸ் எடுத்து நீங்களாக படிக்கணும், சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் நாலடியார் நியூ புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ நாலடியார் நியூ புக்கில் 7th டேர்ம் 2ல், ஓகேங்களா? 7th டேர்ம் 2ல் அழியா செல்வம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த அழியா செல்வமில் உங்களுக்கு நாலடியார் இருக்குது, ஓகேங்களா? நியூ புக்கில் 7th தமிழ் டேர்ம் 2ல் அழியா செல்வம், ஓகேங்களா? இதுவே நீங்கள் ஓல்டு புக்கு போனால் 6th தமிழில், ஓகேங்களா, டேர்ம் 2 தான். 6th தமிழ் டேர்ம் 2ல் இயல் 2ல் உங்களுக்கு நாலடியார் இருக்குது. பேஜ் நம்பர் கூட பேஜ் நம்பர் 48, ஓகேங்களா? ஸோ இதில் தான் நாலடியார் இருக்குது, நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து நியூ புக்கு, ஓல்டு புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே சேர்த்து நான் மொத்தமாக கமெண்ட் பண்ணி நான் உங்களுக்கு இப்போ கொடுக்க போகிறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு நாலடியார் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ நாலடியார் அந்த நூலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த நூலை பற்றி எதுவுமே தெரியாத போது நம்ம அதுக்குள்ளே படித்து பிரயோஜனம் கிடையாது. ஃபஸ்ட்டு அதனுடைய அறிமுகம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த நாலடியார் அப்படிங்கிறது, இதனை இயற்றியவர் யார் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ நாலடியார் அப்படிங்கக்கூடிய ஒரு புத்தகம் இருக்குன்னா, அந்த புத்தகம் யாரால் இயற்றப்பட்டது, யாரால் பாடப்பட்டது அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா, நாலடியார் அப்படிங்கிறது சமண முனிவர்களால் பலரால் பாடப்பட்டது. ஒருத்தர் மட்டும் பாடின பாடல் கிடையாது இந்த நாலடியார். கிட்டத்தட்ட நிறைய பேர் பாடின பாடல் தான் இந்த நாலடியார். அதுவும் முக்கியமாக யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமண முனிவர்கள், ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்து இந்த பாடலை எழுதினவங்கலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை ஒரு புக்காக தொகுத்திருக்கணும் இல்லையா? தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதுமனார். இது ரொம்ப முக்கியம். இதுவும் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ எழுதியவர்கள் ஆசிரியர் அப்படிங்கிறது சமண முனிவர்கள், பலரால் பாடப்பட்ட நூல் தான் நாலடியார். தொகுப்பவர் அப்படிங்கிறது பதுமனார், சரிங்களா? இந்த நூல் இருக்கு இல்லையா, இந்த நூலை வந்து முப்பாலாக பிரிக்கிறாங்க. நமக்கு தெரியும், அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், அறம், பொருள், இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதுமனார் அவர்கள் என்ன பண்ணுறாரு, இந்த நூலை 3 பாலாக பகுத்து, அதாவது பிரிச்சிருக்காங்க, ஓகேங்களா? ஓகே, இந்த பதுமனார் வந்து தொகுத்துறாரு. இதை 3 முப்பாலாக பகுத்தவர் யாருன்னா தருமர் தான் இதை 3ஆக என்ன பண்ணுறாரு, பிரிக்கிறாரு, சரிங்களா? அடுத்ததாக இந்த நூல் வகை எதன் கீழ் வருது? இந்த நூல் வந்து இந்த நாலடியார் அப்படிங்கக்கூடிய நூல் எதன் கீழ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17 கீழ்கணக்கு நூல்களின் கீழ் வரக்கூடிய ஒரு தொகை நூல் தான் இந்த நாலடியார், ஓகேங்களா? ஸோ இந்த நாலடியார் அப்படிங்கும்போதே உங்களுக்கு தெரியணும், 4 ஒரு ஷார்ட்கட் மாதிரி 4 அப்படிங்கும்போது உங்களுக்கு சமண முனிவர்கள் பலரால் பாடப்பட்டுள்ளது. 400 பாடல்கள் இருக்குது, சரிங்களா? எத்தனை பாடல்கள் இருக்குது? 400 வெண்பாக்கள் இருக்கிறது, 40 அதிகாரங்கள் இருக்கிறது, ஓகேங்களா? ஸோ 400 பாடல்கள், 40 அதிகாரங்கள். அதிகாரத்துக்கு எத்தனை பாடல்கள்? 10 பாடல்கள் வீதம். அதிகாரத்திற்கு 10 பாடல்கள் வீதம். 400 பாடல்கள் சமண முனிவர்கள் பலரால் பாடப்பட்டது. தொகுத்தவர் பதுமனார். 3 பாலாக பகுத்தவர் வந்து தருமர். நூல் வகை 17 கீழ்கணக்கு வகைகளில் 1, ஓகேங்களா? சரி, இது வந்து இதனுடைய பேசிக் இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நூலுக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் இருக்கா? உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கும்போது டேரெக்டாக நாலடியார் பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் வராது, சரிங்களா? அப்போ நாலடியார்னே உங்களை டேரெக்டாக கொடுக்காம வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல்கள் யாது அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அப்போ அதில் நீங்கள் கரெக்டாக பிக் பண்ணணும். அப்போ சிறப்பு பெயர்களில் உங்களுக்கு ஒரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளாண் வேதம். ஸோ வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? நாலடியார். நாலடி 400 என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா 400 வெண்பாக்கள் இருக்கிறது. ஸோ நாலடி 400. குட்டி
குட்டி திருக்குறள், இது வந்து டிஎன்பிசி கொஸ்டின்ஸ். குட்டி திருக்குறள் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் இது நாலடியார் தான். சரி, இந்த நம்ம பார்த்தோம், ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், சிறப்பு பெயர்கள் பார்த்தோம். இப்போ இந்த நூலோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். 3 பால்களாக இந்த நூலை வந்து பகுத்திருக்காங்க. யார்? தருமர். சரி, திருக்குறளை போன்ற இதுவும் 3 பிரிவுகளை கொண்டது. திருக்குறளையும் மரம்பொருள் இன்பம் இருக்குது, இதுலேயும் மரம்பொருள் இன்பம் என்று 3 பிரிவுகள் இருக்குது. அறத்துப்பாலில் எத்தனை அதிகாரங்கள்? மொத்தம் 13 அதிகாரங்கள் இருக்குது. பொருட்பாலில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது? 24 அதிகாரங்கள். இன்பத்துப்பாலில் வெறும் 3 அதிகாரங்கள். மொத்தமாக 40 அதிகாரங்கள். அதிகாரத்திற்கு 10 பாடல்கள் வீதம் 400 பாடல்கள். ரைட். இதற்கு நெக்ஸ்ட் இருக்கிறது முக்கியமான மேற்கோள்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வரும், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிவிட தெளிதின் ஆராய்ந்து கற்பவர் நீரோடு அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. சரிங்களா? ஸோ கல்வி கரையில் கற்பவர் நாள் சில, இந்த பாடல், இந்த மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் ஏ வேளாண் வேதம். ஓகேங்களா? ஔவையார் பாடல்கள், திருக்குறள், இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ வேளாண் வேதம் அப்படிங்கிறது என்னது? நாலடியார் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ கல்வி கரையில் கற்பவர் நாள் சில கல்வியின் எல்லையற்ற தன்மையும் வாழ்நாளின் சுருக்கத்தையும் விளக்குகிறது. ஓகேங்களா? ரைட். இது ஒரு மேற்கோள். அடுத்ததாக அழகு, இது வந்து கல்வியை பற்றி சொல்கிறாங்க. அடுத்த அழகை பற்றி இந்த நாலடியார் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கல்வி அழகே அழகு. அதாவது நமக்கு வந்து நம்ம நினைப்போம் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை விட நமக்கு எது ஒரு உண்மையான அழகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து படிச்சிருக்கான்னா ஏட்டு படிப்பு அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. அவன் குணத்தில் எப்படி இருக்கான், அவனோட கேரக்டர் வைஸ் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒருத்தனுடைய அழகு என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. அப்போ கல்வி அழகு தான் அழகு. மஞ்சள் அழகும் கோட்டழகும் அழகல்ல. ஓகேங்களா? கல்வியே நிலையான அழகு என்று நாலடியார் கல்வியின் சிறப்பை பற்றி கூறுகிறது. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கிறத விட புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக நட்பை பற்றி நாலடியார் என்ன சொல்லுது? நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியர் ஆயினும் ஈக்காலும் உதவாதார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பாடல் இருக்கும். இது உங்களுக்கு 6th டேர்ம் 2 ஓல்டு புக்கில் இருக்குது. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்க, உதவாத நட்பை விட ஒருத்தவங்க ஃப்ரெண்டுன்னு இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஏதோ உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சியில் உதவணும். ஸோ உதவாத நட்பை விட தூரத்தில் இருந்தாலும் உதவும் வாய்க்கால் போன்றவர்களின் நட்பு தான் சிறந்தது அப்படிங்கிறத நட்பை பற்றி நாலடியார் சொல்லுது. சரி, இதனுடைய பெருமை கூற்றுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளும் வேலும் பல்லு குருதி, 4ம் 2ம் சொல்லு குருதி. இங்கே 4 என்பது நாலடியாரை குறிக்கிறது, 2 அப்படிங்கிறது நமக்கு திருக்குறளையும் தெரிக்கிறது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், நாலடியாரை குட்டி திருக்குறள் என்று கூறுகிறோம். ஓகேங்களா? பழகு தமிழ் சொல்லருமை 4 அப்படிங்கிறது இங்கே நாலடியாக குறிக்கிறது. இது நாலடியாரை பற்றிய ஒரு சிறப்பான மேற்கோள்கள். ஓகேங்களா? இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போயிடலாம். ஓகேங்களா? ஸோ காலம் அப்படிங்கிறது, இந்த நாலடியார் அப்படிங்கிறது எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கம் மருவிய காலம், கிபி 250 ஒட்டிய காலம். ஓகேங்களா? சங்கம் மருவிய காலம். இதனை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு டிஎன்பிசிலையும் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நாலடியாரை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர், இங்கிலீஷில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜியு போப். இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று தன்னுடைய கல்லறையில் எழுதியவர் யார்? ஜியு போப். சரிங்களா? ஸோ அவர் தான் நாலடியார் என்ன பண்ணியிருக்காரு, இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருக்காரு. இதற்கு உரை எழுதியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலடியாருக்கு பதுமனார் உரை எழுதியிருக்கிறார், தருமர் போன்றோர் உரை எழுதியிருக்கிறார். சரிங்களா? அடுத்ததாக இது என்ன சொல்லுது, இந்த நாலடியார் என்ன ஒரு இதனுடைய மோட்டோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமணர் முனிவர்களால் ஏற்றப்பட்டதால் இதில் நிலையாமை கருத்துக்கள், அதாவது இந்த உலகத்தில் எதுவுமே நிலை கிடையாது என்பதுதான் சமண முனிவர்களால் ஒரு மேற்கொள் சொல்லப்பட்ட ஒரு கருத்து. ஓகேங்களா? நிலையாமை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிலையாமை அப்படிங்கிறது என்னது? செல்வம், இளமை, அதன் பிறகு யாக்கை நிலையாமை அதிகமாக இந்த பாடலில் காணப்படுகிறது. நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸு அவுட்சோர்ஸ் ரிலேட்டடாக நம்ம சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இந்த நாலடியார் ரிலேட்டடாக அப்படிங்கிறத பார்ப்போம். ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நான் சொன்னேன்னா, வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா அது நாலடியார். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். அடுத்ததாக நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியு போப். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்ததாக பழகு தமிழ் சொல்லிருமை 4 இதில் 4 என்பது எதனை குறிக்கிறது? நாலடியாரை குறிக்கிறது. 2 என்பது எதை குறிக்கிறது? திருக்குறளை குறிக்கிறது. அடுத்ததாக 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒரே தொகை நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலடியார். இதை நோட் பண்ணிக்கோங்க. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒரே தொகை நூல் என்பது என்னது? நாலடியார். கல்வி அழகே அழகு என்று கூறும் நூல் எது? நாலடியார். நீங்கள் கல்வி தான் அழகு, மற்றது அழகு இல்லைன்னு சொல்லக்கூடிய நூல் எது? நாலடியார். நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதன் பிறகு சமண முனிவர்களால் எழுதப்பட்ட நூல் நாலடியார். ஓகேங்களா? ஸோ இதுதான் நாலடியாரை பற்றி உங்களுக்கு நியூ புக்கு ஓல்டு புக்கு நீங்கள் என்ன
என்ன படித்தாலும் எங்கே படித்தாலும் இந்த பாயிண்ட்ஸை தவிர உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. சரிங்களா? ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க. ரைட். அடுத்ததாக 2வது நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா நான்மணிக்கடிகை. இந்த நான்மணிக்கடிகை நீங்கள் நியூ புக்கில் எங்கே படிக்கணும் அப்படின்னா 12th சிறப்பு தமிழ், அட்வான்ஸ் தமிழ்னு சொல்லுவோம். சரிங்களா? 12th சிறப்பு தமிழில் இருக்குது. அதன் பிறகு 6th டேர்ம் 1 இருக்குது, இயல் 3 இயல் 3. ஓகேங்களா? ஸோ 6th டேர்ம் 2 உங்களுக்கு இயல் 3ல் நான்மணிக்கடிகை இருக்குது. இதனுடைய பேசிக் பார்த்துடலாமா? நான்மணிக்கடிகை. ஸோ நான்மணிக்கடிகையை எழுதியவர் யாருன்னா விளம்பி நாகனார். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான்மணிக்கடிகை எழுதியவர் யாருன்னா விளம்பி நாகனார். விளம்பி அப்படிங்கிறது அவருடைய ஊர் பெயர், நாகனார் என்பவர் தான் அவருடைய இயற்பெயர். ரெண்டையுமே சேர்த்து ஊர் பெயரையும் அவருடைய பெயரையும் சேர்த்து விளம்பி நாகனார்னு வச்சுட்டாங்க. இதுவும் ஒரு 14 கீழ்கணக்கு நூல்களுள் வரக்கூடிய ஒரு நூல். சரிங்களா? ரைட்டு. இதில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து உட்பட 106 பாடல்கள் இருக்குது. நாலடியாரில் 400 சொன்னோம். இந்த நான்மணிக்கடிகையில் 106 பாடல்கள் இருக்குது. இதனுடைய பொருள் என்னென்னா, நான்மணிக்கடிகை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 4 மணிகளை கொண்ட அணிகலன். 4 மணிகளை கொண்ட அணிகலன். கடிகை அப்படிங்கிறது நம்ம அணிகலன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போது 4 மணிகள் கொண்ட அணிகலன். நான் என்பது 4ஐயும், மணி என்பது ரத்தினம், கடிகை என்பது ஆபரணம், துண்டு, கட்டுவடம் அப்படிங்கிறத குறிக்கும். அதுதான் நான்மணிக்கடிகை என்ற பெயரின் பொருள். ஓகே. நெக்ஸ்ட் இந்த நூலினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு பாடலும் 4 அறக்கருத்துக்களை அழகாக எடுத்து கூறுகிறது. மணிகளை போல, அதாவது இவன் பேசுகிறது மணிமணியாக பேசுகிறான்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் நான்மணிக்கடிகையில் வரக்கூடிய ஒவ்வொரு பாடலும் 4 அறக்கருத்துக்களை எடுத்து கூறுகிறது. சரிங்களா? வாழ்க்கைக்கு தேவையான உண்மைகளை எளிய முறைகளில் வழங்குகிறது. ரைட்டு. இந்த இப்போ நியூ புக்கு ஓல்டு புக்கு கண்டன நான் சொல்கிறேன். முக்கியமான பாடல் வரிகளையும் நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். சரிங்களா? இது நமக்கு நியூ புக் ஸ்கூல் புக்ஸில் இருக்குது. மணக்கி விளக்காய் மடவார். ஓகேங்களா? ஸோ இது என்ன சொல்லுது? வீட்டிற்கு விளக்கம் அப்படிங்கிறது பெண்ணு. ஓகேங்களா? வீட்டிற்கு விளக்கம், அதாவது வீட்டிற்கு அழகு பெண், பெண்ணிற்கு அழகு என்பது அவளுக்குடைய அன்பு பண்பு போன்ற இந்த கேரக்டர்ஸ். அதன் பிறகு அந்த அன்பு பண்பிற்கான விளக்கம் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு விளக்கம். ஸோ கல்வி எல்லாம் எங்கே சுற்றி அங்கே சுற்றி கடைசியில் கல்வியில் தான் வரும். சரிங்களா? இது உங்களுக்கு பழைய புக்கில் இருக்குது. ரைட்டுங்களா? ரைட். அடுத்ததாக கல்லா ஒருவன் குலநலம் பேசுதல். படிக்காதவன் தன் குலப்பெருமையை பேசுவது கசப்பான காஞ்சிரை காய் பழுத்திரை போன்றது. யாரும் உண்ண மாட்டார். அதாவது படிக்காதவன் தன்னை பற்றி பெருமை பேசிக்கிறது, தன்னோட இதை பற்றி பெருமை பேசுகிறது என்னென்னா, நமக்கு கசப்பான காய் இருக்குது, அதை பற்றியே பெருமை பேசினா அதை யாருமே நம்ம சாப்பிட போகிறது கிடையாது. அது மாதிரி தான் கல்லா ஒருவன் குலநலம் பேசுதல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நிலத்துக்கு அணி நெல்லும் கரும்பும். ஒரு நிலம் இருந்ததுன்னா அதற்கான அழகு, அணி என்பது அழகு என்பதை குறிக்கும். சரிங்களா? ஸோ நிலத்துக்கு அணி அழகு என்பது நெல்லும் கரும்பும். நிலத்துக்கு அழகு நெல்லும் கரும்பும். குலத்துக்கு அழகு தாமரை. குலத்துக்கு அழகு எது? தாமரை. பெண்ணுக்கு அழகு என்பது என்னது? நாணம். அரசுக்கு அழகு என்பது முறைமை. முறைமை மீன்ஸ் நீதி தவறாத ஆட்சி. இதுவும் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்க போகிறோம். நான்மணிக்கடிகை ரிலேட்டடாக. ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான்மணிக்கடிகை என்பதில் கடிகை என்பதன் பொருள் யாது? நம்ம பொருள் விளக்கத்தில் சொன்னேன். 4 மணி என்பது உங்களுக்கு என்னது? அந்த ரத்தினம் கற்களை சொல்லக்கூடியது. கடிகை என்பது ஆபரணம், கட்டுவடம், துண்டு சொல்லியிருக்கேனா? அணிகலன், துண்டு, ஆபரணம், கட்டுவடம். சரிங்களா? ஸோ ஆப்ஷனை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக விளம்பி நாகனார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? நம்ம நாலடியார் என்பது நமக்கு சமண சமயம் சொன்னோம். விளம்பி நாகனார் வந்து வைணவம். வைணவம் மீன்ஸ் என்னது? பெருமாள், திருமாலை பற்றியே அமைந்த நூல். ஓகேங்களா? ரைட்டு. அடுத்ததாக கல்லா ஒருவன் குலநலம் பேசுதல். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் அப்படிங்கிறது நம்ம சொன்னோம். கல்லாத ஒருத்தன், படிக்காத ஒருத்தன் தன்னை பற்றி பெருமை பேசுறது, தற்பெருமை பேசுறது வந்து நான்மணிக்கடிகை. ரைட்டுங்களா? கல்வி அழகே அழகு என்று கூறக்கூடிய நூல் எது? நாலடியார். ஜி போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த நான்மணிக்கடிகை பாடல்கள் எத்தனை? ஸோ ஜி போப் நாலடியாரையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். அதே போல் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? நான்மணிக்கடிகையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார். எத்தனை பாடல்களை மொழிபெயர்த்திருக்கார்? 2 பாடல்கள். 7வது பாடலையும் 100வது பாடலையும் மொழிபெயர்த்திருக்கிறார். மொத்தம் இருக்கக்கூடிய பாடல்கள் 106 பாடல்கள். ஓகேங்களா? ரைட். இப்போ அவுட் சோர்ஸ் பாயிண்ட்ஸை நம்ம படிக்க போகிறோம். 4 அறக்கருத்துக்களை கூறக்கூடிய பிற நூல் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? ரைட்டு.
4 அறக்கருத்துக்களை கூறக்கூடிய நூல் வந்து நமக்கு நான்மணி கடிகை. ஸோ 4 அறக்கருத்துக்களை, ஒரு 4 நல்ல விஷயத்தை கூறக்கூடிய நூல் என்னப்பா எப்படி நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, அது என்னது? நான்மணி கடிகை. 5 கருத்துக்களை கூறக்கூடியது என்னதுப்பா? சிறு பஞ்ச மூலம். பஞ்சம் அப்படின்னா 5ன்னு அர்த்தம், சரிங்களா? 5 கருத்துக்களை கூறக்கூடியது சிறு பஞ்ச மூலம். ஏலாதி 6 கருத்துக்களை சொல்லிச்சுன்னா என்னன்னு தெரியுமா? அது வந்து ஏலாதி. 7 கிடையாது, அது 6. 1 மைனஸ் பண்ணிடுங்க, 6. ஓகே, 4 நல்ல கருத்து, 4 அறக்கருத்துக்களை கூறக்கூடிய நூல் எது? உங்களுக்கு நான்மணி கடிகை. 5 கருத்துக்களை கூறக்கூடியது என்னது? சிறு பஞ்ச மூலம். 6 கருத்துக்களை கூறக்கூடியது என்னது? ஏலாதி கிடையாது, 7 கிடையாது, அதிலிருந்து 1 கழிச்சிடணும், ஏலாதி. ஓகேங்களா? 6 கருத்துக்களை கூடியது ஏலாதி. ஆனால் நான்மணி கடிகை மட்டுமே ஆவரண பெயரால் அமைந்துள்ளது. மற்றது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏலாதி, சிறுபஞ்ச மூலம் எல்லாமே மருந்துகளின் பெயரால் அமைந்துள்ளது. இது சங்கம் அறிவிய காலத்தில் எழுதப்பட்டது, கிபி 4ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? ஸோ முடிஞ்சிச்சா? நாலடியார் முடிஞ்சு, நான்மணி கடிகை முடிஞ்சு. அடுத்ததாக பழமொழி 400. ஸோ இதனுடைய பேசிக் இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதனுடைய ஆசிரியர் யார்? பழமொழி 400 எழுதினவர் யாருன்னா மூன்றுரை அரையனார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? மூன்றுரை என்பது அவருடைய ஊர் பெயர். அரையன் என்பது இவர் ஒரு புலவர் அல்லது ஒரு மன்னர் என்பதை குறிச்சிருக்கலாம், சரிங்களா? இவர் ஒரு குறுநில மன்னராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது. ஆனால் என்னன்னு தெரியல, இவர் புலவராக இருந்திருக்கலாம், குறுநில மன்னனாக இருந்திருக்கலாம். அவருடைய பேர் மூன்றுரை அரையனார், அது மட்டும் நமக்கு நோட் பண்ணால் போதுமானது. இவருடைய சமயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சமண சமயம். நாலடியாரும் சமண சமயம், பழமொழி 400 சமண சமயம். இடையில இருந்த நான்மணி கடிகை வந்து என்ன சமயம்? வைணவ சமயம். ஓகேங்களா? முடிஞ்சு. இதுவும் 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இதில் எத்தனை பாடல்கள்? 400 பாடல்கள் இருக்குது. கடவுள் வாழ்த்து சேர்க்காம 400 பாடல்கள். நாலடியாரும் 400 பாடல்கள். உங்களுக்கு இப்போ பார்க்க போகிற பழமொழி 400 பாடல்கள். நான்மணி கடிகை 106 பாடல்கள், கடவுள் வாழ்த்து உட்பட. ரைட்டா? ஸோ ஒன்று படிக்கும்போது மற்ற ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். அடுத்ததாக இந்த நூலினுடைய சிறப்பு என்ன? ஒவ்வொரு பாடல்லையும் கடைசியில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி இருக்கும். ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இருக்கும். 17 கீழ்கணக்கு நூல்களில் வரலாற்று செய்திகளை, இது ரொம்ப முக்கியம், இது டிஎன்பிசி கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. அதாவது புறப்பொருள் செய்திகளை அதிக அளவில் கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 17 கீழ்கணக்கு நூல் தான். சங்ககால மன்னர்கள் பாரி, ஓரி, கரிகாலன், பேகன் குறித்த குறிப்புகள் இதில் இருக்கிறன. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது அவுட் சோர்ஸ்லேருந்து எடுத்த பாயிண்ட்ஸ். இப்போ நியூ புக்கு ஓல்டு புக்கிலேருந்து எடுத்துகிறேன், சரிங்களா? முக்கியமான பாடல் வரிகள், பாடல் மற்றும் அதனுடைய வரிகளை பக்கம் பார்க்கலாம். மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மக நீர் உழைத்தந்து அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் எங்கே இருக்குன்னு நான் சொல்லணும்ல, நான் இருக்க சொல்கிறேன். இந்த பழமொழி 400 அப்படிங்கிறது உங்களுக்கு நியூ புக்கில் 7th டேர்ம் 3ல் இருக்குது, 6th டேர்ம் 2ல் இருக்குது. ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த மாறி ஒன்று இன்று வரந்திருந்த காலத்தும் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த பாடல் வரி என்ன சொல்லுது அப்படின்னா, இதில் ஒரு பழமொழி வரும். என்னென்னா ஒன்றுன்றா முன்றிலா இல். இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த வரி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இது நிறைய டைம் டிஎன்பிசி கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. ஒன்றுன்றா முன்றிலோ இல் அப்படிங்கிறது ஒன்றுமில்லாத வீடு என்று எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? என்ன பொருள் அப்படின்னா வறட்சி காலத்தில் பாரியின் மகள்கள் இருக்காங்க 2 பேர். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாணர்களுக்கு உலைநீரில் பொன்னிட்டு உணவு தந்தனர் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அடுத்ததாக கற்றாரும் கற்றார் முன் செல்லார். இதில் வரும் பழமொழி என்னென்னா நிறைக்குடம் நீர் தழும்பல் இல். நிறைக்குடும்பம் வந்து தழும்பாது அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. தனித்தொருவன் வாழ்தல் அரிது. அது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா தனித்து ஒரு மனுஷன் வாழ்கிறது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே மனிதர்கள் ஒவ்வொருத்தரை சார்ந்து தான் இருக்கும். தனிமரம் தோப்பாகாது அப்படிங்கிறது தான் இதனுடைய பழமொழி. அடுத்ததாக உரைமுடிவு காணான் இளமையோன் என்ற நரைமுது மக்கள் நகைப்ப அப்படின்னு ஒரு பாடல் வரி இருக்குது. இது கரிகால வளவன் நரைமுடி தரித்து நீதி வழங்கிய வரலாற்றை கூறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ரைட். அடுத்ததாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது நமக்கு ரொம்ப முக்கியம். 17 கீழ்கணக்கு நூல்களில் வரலாற்று செய்திகளை மிக பெரும் அளவில் கூறக்கூடிய நூல் எதுனா பழமொழி 400. மூன்றுரை அரையினார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? சமண சமயம். நாலடியார் சமண சமயம். நான்மணி கடிகை வைணவ சமயம். ரைட். பாம்பு அறியும் பாம்பின் கால் இப்பழமொழி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பழமொழி 400. பொதுவாக உங்களுக்கு ஒரு பழமொழியை கொடுத்து கேட்டாங்கன்னா அதனுடைய ஆன்சர் அப்படிங்கிறது, கேள்வி கேட்டால் அதனுடைய ஆன்சர் அப்படிங்கிறது பழமொழி 400 தான் இருக்கும், சரிங்களா? அடுத்தது தனிமரம் தோப்பாகாது எனும் பழமொழி இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி 400 தான். நெக்ஸ்ட் ஹவுஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமொழி நம்ம சொல்லுவோம். இந்த பழமொழி 400க்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் என்னது? பழமொழி, முதுமொழி,
உலக வசனம் அப்படின்னு நமக்கு இது இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் பழமொழி 4 இருக்குது. இந்நூலில் பல பாடல்கள் கரிகால சோழனின் பெருமையை பாடுகின்றன. இது உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் கிடையாது. ஸோ கரிகால சோழனினுடைய பெருமையை வந்து இந்த பழமொழி 400 பாடுது. இதனுடைய வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னிசை வெண்பா. இந்நூல் உலகியல் உண்மையை மிக அழகாக எடுத்து உரைக்கிறது. இதுதான் நான்மணிக்கடிகை. ஸோ இன்றைக்கி கிளாஸில் உங்களுக்கு நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400 பற்றிய செய்திகளை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அடுத்து இன்றைக்கி நைட் 8 மணிக்கு உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது, எழுதுங்க. நன்றி.